ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் விமென்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது. 10th மினிமம் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் போக முடியும். இது வந்து கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். இன்றைக்கி இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த திட்டம் எதை பற்றினது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் பற்றினது தான். தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்டு. இது உலக வங்கி நிதி உதவியோடு செயல்படுற ஒரு ஸ்பெஷல் திட்டம். இப்போது இதில் ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் இவங்களுக்கு தான் வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. இது முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான வேலை தான். 1 வருஷ காலத்துக்கு பணி நியமனம் செய்வாங்க. இப்போது என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மொத்தம் இதில் 3 விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 30,000 ரூபாய் சம்பளம். இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். குறைஞ்சது 3 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். கம்ப்யூட்டரில் நல்லா வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கிளர்க்கு பிசி, ப்ராஜெக்ட் டைரக்டர். இது வந்து என்னென்னா ஒரு போஸ்ட்டு 20,000 ரூபாய் சம்பளம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அட்மின் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நமக்கு செய்கிறதுக்காகவும் ப்ராஜெக்ட் டைரக்டரை அசிஸ்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பர்சனல் கிளர்க்கு போஸ்ட்டு. அடுத்தது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு. இதுக்கு தான் வந்து 10th குவாலிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. இதில் 2 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளத்தோட வேலை கொடுப்பாங்க. இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸு எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி விமன் சேஃப்டி அப்படிங்கிறதால இதில் விமன் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி வந்து இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 அனெக்ஷர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அனெக்ஷரில் என்ன போஸ்டிங், எவ்வளோ சம்பளம், எத்தனை வேக்கன்சின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது அனெக்ஷரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த அனெக்ஷர் 2 வந்து ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணணுன்னா எப்படி ஃபில் பண்ணணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து டிக் பண்ணிக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிகிரி முடிச்சு எனக்கு 10th குவாலிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் வேணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வேணுனாலும் எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அடுத்தது 2வது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட பேர், அப்பா அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ஜெண்டரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். அடுத்தது உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 10th டிகிரி மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூஷனு, எந்த யூனிவர்சிட்டி, எந்த இயரில் வந்து முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜு, இல்லை பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறத போட்டுருங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை வந்து எது எதெல்லாம் எலிஜிபிளோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதாவது டைப்ரைட்டிங் இங்கிலீஷு, தமிழ், ஜூனியரா சீனியரா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர்னால் டிக் பண்ணிக்கோங்க. சிஓஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி. மெயினாக தேவையானது இந்த எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டேலி இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. இமெயில் அண்ட் இன்டர்நெட் பற்றி தெரியும் அப்படின்னாலும் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியும்னாலும் அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, என்ன போஸ்டிங்கில் எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணிங்க, அதாவது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும், உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரெசண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லணும். எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க,
எப்போ வந்து வேலையில் சேர்ந்தீங்க, உங்கள் சேலரி எவ்வளோ. அடுத்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒரு 250 வேர்ட்ஸுக்கு மிகாமல், அதான் மேக்ஸிமம் 250 வேர்ட்ஸ்க்கு மிகாமல் எழுதிக்கோங்க. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வேறு எதாவது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரியும்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணலாம். அவார்டு எதாவது வாங்கியிருந்தால் அதையும் சொல்லலாம். அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் டிக் பண்ணும். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டு, போஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா போஸ்ட் கிராஜுவேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஐடி ப்ரூஃபு, அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு டேட்டு பிளேஸ் எழுதி உங்களுடைய சைனை போட்டுருங்க. சைன் போட்ட பிறகு எப்படி வந்து இதை அனுப்பணும் அப்படின்னா, அதாவது எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். இமெயிலில் அனுப்ப போகிறீங்கன்னா ஸ்கேன் பண்ணி இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுறலாம். போஸ்ட்னால் எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து பின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு கவரில் போட்டு போஸ்ட்டில் அனுப்பிச்சி விடணும். லாஸ்ட்டு இதுக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31, இந்த மாதம் கடைசி ஜூலை 31க்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும். ஒன்று இமெயில் வழியாவோ இல்லை வந்து போஸ்ட் மூலமாகவோ. லேட்டாக அனுப்பிச்சுன்னா அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா admin@tnsafe.org இமெயில்னா, இல்லை போஸ்ட்னால் வந்து இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd ஃப்ளோரு, ஆக்ரோ கிரீன் டெக் பார்க், தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ், ஆப்போசிட் டு சிப்பெட், திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அனுப்பிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அதுதான் சில முக்கியமான விஷயங்கள். மறக்காமல் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட்டு செய்யப்படுற விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு இமெயில் மூலமாக தகவல் வரும். அப்ளிகேஷனில் எந்த தகவலும் முழுமையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நிராகரிக்கப்படும். இந்த செயல்முறையை ரத்து செய்யவோ இல்லை எந்த காரணமும் இல்லாமல் விண்ணப்பத்தை நிராகரிக்கவோ ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு முழு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வேலை பற்றின சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு இப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்றதே பெரிய விஷயம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி, இந்த வீடியோவில் விண்ணப்பத்தில் இருக்கிற தொழில்நுட்ப தகுதிகள், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ பார்த்துருப்பீங்க. அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் என்னென்ன சான்றிதழ்கள் இருந்தால் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னென்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போது நிறைய பேர் பண்ணுறது இந்த இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எத்தனையோ பேர் போத் சீனியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் முடித்ததால் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் ஷார்ட் ஹேண்டு தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நீங்களும் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.